எனக்கு முன்னாடி பேசின எல்லோரும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, எப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை இடர்கள் வந்தாலும் தன்னுடைய மாணவர்களை முன்னேற்றுதுன்னு பேசுனாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல, எங்களை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல. இன்னைக்கு நாங்க உங்களை கொண்டாடுறதை பார்த்து அடுத்த பேட்ச் மாணவர்களும் இன்னும் படிப்பு மேல ஆர்வம் அதிகமாகணும், அதுதான் முக்கியம். அதிலேயும் மாண்புமிகு தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார், மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார். தங்கை கனிமொழி அவர்கள் மூலமாக மாணவர்கள் நிகழ்ச்சின்னு சொல்லி அவர் அழைச்சதும் உடனே ஓகே சொன்னார். எனவே பல பணிகளுக்கு இடையில இங்க வந்திருக்கிறார். நம்முடைய அரசோட மகளிர் பயணம் திட்டம் போலவே தெலுங்கானா மாநிலத்திலையும் மகாலட்சுமி திட்டம் என்கிற பேர்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்துகிற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியல். போராட்டங்கள்ல உருவான தெலுங்கானா மாநிலத்தை போராட்ட குணத்தோடு பாதுகாத்து இந்தியாவினுடைய இளம் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதியா அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாநிலத்தை பொறுத்த வரையில. அதற்காக நான் முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவியரை பார்க்கும்போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படுது. மாணவ செல்வங்களே, நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது. உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க, எனக்கு அந்த தலைமுறையும் முன்னேற போகுது. குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும், மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும். அதனாலதான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்டுகளா சாதி எனும் கால் முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்முடைய கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கலகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற காரணமா இருக்கு. அன்றைக்கு சென்னை மாகாண பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடுபட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சு அவர்களை படிக்க வைக்கணும் என்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு. தொடக்க கல்வி முடிச்சுட்டு மேற்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு சட்டமன்ற உறுப்பினராக நான் முதல்ல அவைகளை எடுத்து வச்ச கோரிக்கை ஏற்று இலவச பஸ் பாஸ் திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அடுத்து தலைவர் கலைஞர் கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரி கல்விக்கு போக முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொன்னார். எல்லா சமூகத்தினருக்கும் கல்வி சாலைகளில் இடம் கிடைக்க இடஒதுக்கீட்டை உயர்த்தினார். இப்படி ஏராளமான போராட்டங்கள் நிறைஞ்சது நம்முடைய கல்வி பயணம். இந்த பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளா புதுமை பெண் திட்டம்,
தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மாடல் ஸ்கூல்ஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உணவு தராததாலேயே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில சேர்றாங்க. குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில படிச்ச 1878 மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்திருக்கீங்க, இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும், நல்ல வேலையில டாப் பொசிஷன்ல போயிருந்தாலும் பிஜியும் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும். உலகம் ரொம்ப பெருசு. உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கணும். நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறணும், மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது ஒன்றே ஒன்றுதான், கல்வி ஒன்றே அழிக்க முடியாத சொத்து என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். கல்வி மாணவர்களுக்கான சொத்துன்னா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சொத்து. Last month, our Honorable Chief Minister invited Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagawan Singh Mann, to join the expansion of the Chief Minister's breakfast scheme. In that event, our Honorable Punjab Chief Minister appreciated the scheme and expressed his willingness to implement in his state, Punjab. Today, for this grand education festival, our Honorable Chief Minister has invited Honorable Chief Minister of Telangana. I hope this event will also be meaningful and impactful experience for our Honorable Chief Minister of Telangana as well. நம்முடைய திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வரை மாணவர்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. Tamil Nadu is the first state in India to introduce the midday meal scheme school students in 1920. This historic achievement was pioneered by the Justice Party almost 100 years ago. அதே மாதிரி இந்தியாவிலேயே முதலாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். வேலைக்கு காலை சீக்கிரம் எந்திரிச்சு போற பெற்றோர்கள் காலைல சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம குழந்தைகளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சாப்பிடாம வகுப்புக்கு போற அந்த குழந்தை காது பசியில அடைக்கும், வயிறு கில்லும். அவர்களால் எப்படி அந்த சமயத்துல பாடத்தை கவனிக்க முடியும்னு பெற்றோர்கள் வருத்தப்பட்டது உண்டு. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு குடும்ப சூழல் காரணமாக மாணவர்கள் உயர்கல்விக்கு வராமல் இருந்து விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண்
தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கி வருகின்றது. இந்த மாணவர்கள், இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற மாணவர்கள் இனிமே யாரும் நோட் புக் வாங்கணும், ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், கால்குலேட்டர் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட போய் கேட்க தேவையில்லை. இது மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயிலே தாராளமா வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள் வந்த பிறகு பள்ளி படிப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி செல்லுகின்ற வாய்ப்பு இருந்தும் பொருளாதார சூழல் காரணமாக உயர்கல்வியை தொடர இயலாத கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வியில இந்த திட்டத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மாணவர்களை வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்துகின்ற வகையில நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. படிப்புடன் வேலைகளுக்கான அந்த ஸ்கில்ஸையும் நான் முதல்வன் திட்டம் வழங்கி கொண்டு வருகின்றது. குறிப்பா வேலை தேடுகின்ற நிலையை தாண்டி மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் என்கிற கான்பிடன்ஸை நம்முடைய நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது. கல்விக்கு மட்டுமின்றி இன்னைக்கு உடல் கல்விக்கும் விளையாட்டுக்கும் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய பெயரே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த மேடையில் இடம் கொடுத்த முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் விளையாட்டு வீரர்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி பள்ளி கல்வி முக்கியமோ, எப்படி மேற்கல்வி முக்கியமோ, உயர்கல்வி முக்கியமோ, அதே மாதிரி உடற்கல்வியும் முக்கியம்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிய வச்சிருக்கிறாங்க. Our Chief Minister believes that financial constraints should not be a barrier for our athletes. Therefore, he launched the Tamil Nadu Champions Foundation in 2023. It's the first of its kind initiative in India. Our Honorable Chief Minister has personally contributed 5 lakh rupees as the very first supporter to the Tamil Nadu Champions Foundation, and I'm proud to say he was the first contributor for this foundation. Tamil Nadu Champions Foundation மூலமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவியையும் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கியிருக்கின்றோம். To encourage our youth in sports, our Honorable Chief Minister provided jobs for more than 100 athletes last year in government and public sector through the 3% reservation for sportsperson. We are also giving equal importance to para athletes. We have already established 6 para arenas across the state and 5 more will be set up soon. Our Chief Minister has been awarding high cash incentives to the para athletes on par with other players. This year, our government is committed to provide government jobs to 25 more para athletes. விளையாட்டுக்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று விளையாட்டு வீரர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக இங்க நான் சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளி தம்பி மனோஜ் அவர்கள் கூறிய கருத்துக்கள் மிகுந்த நிகழ்ச்சியாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. தம்பி மனோஜ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து டான்சியில ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய திறமையை கண்டுபிடித்து சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நிதி உதவி அளித்தோம். முதலமைச்சருடைய உத்தரவுக்காக அவர் வெளிநாடுகளில் நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களோடு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொண்டே இருந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு வேலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். தம்பி மனோஜுக்கு அவர் சொன்னது போல சென்ற ஆண்டு திருமணமானது. தன்னுடைய திருமணத்திற்கு என்னை அழைத்திருந்தார். நானும் மதுரைக்கு சென்று அவருடைய திருமண விழாவிலே என்னுடைய குடும்ப விழாவை போல மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டேன். இங்க எல்லாத்தையும் சொன்னார், ஒண்ணு மட்டும் விட்டுட்டார். விரைவில் திரு மனோஜ் அவர்கள் ஒரு தந்தையாக போகிறார் என்ற அந்த செய்தியும் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நேற்றுக்கு 2 நாட்களாக விருதுநகர், மதுரையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு நேற்று நள்ளிரவு மதுரையிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நான் கவனிச்சேன், என்னை விட 2 சீட்டு தள்ளி தான் தம்பி மனோஜ் அவர்களும் உட்கார்ந்து இருந்தார். அப்ப கேட்டா, எங்க சென்னைக்கா அப்படின்னு. ஆமா, நானும் சென்னைக்கு தான் வரேன். நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போற அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துக்க போறேன், பேச போறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. திறமை இருந்தால் போதும். திறமையாளர்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட நம்முடைய அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதற்கு தம்பி மனோஜ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த விழாவுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கிறீங்க. நான் அடிக்கடி ஆசிரியர்களிட்ட வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை இது மட்டும்தான். மேக்ஸ் டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர்ஸ் எங்களுடைய பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை
அறவே தவிர்த்திட வேண்டும் என்று ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக, விளையாட்டு வீரர்கள் சார்பாக, ஸ்டூடெண்ட் சார்பாக மீண்டும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அண்ணா சொன்ன வார்த்தை, நான் முதலமைச்சரான பிறகு 3 காரியங்களை தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக செஞ்சிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடம் இல்லை, இருமொழி கொள்கை மட்டும்தான் அப்படின்னு சட்டம் இயற்றிருக்கிறேன். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறேன். இந்த 3 விஷயத்தை நான் தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்கிறேன். எனக்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இந்த 3ஐயும் மாற்ற நினைத்தால் அவருடைய மனசுல ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். அந்த அச்சம் வரும் போதெல்லாம் இதையெல்லாம் மாற்றிவிட்டால் மக்கள் நம்ம என்ன செய்வார்கள் என்கிற அந்த பயம் வரும். அந்த அச்சம் எதிரிகளை எவ்வளவு நாளைக்கு ஆட்டுகிறதோ அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த அண்ணாதுரை தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதையே நான் இப்பொழுது கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகின்றேன். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றி விடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற போறவர் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றுதான் பொருள். இன்றைக்கு தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் மூலம் இந்த கல்வி ஆண்டிற்கான ஊக்கத்தொகை பெற்றுள்ள அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்து சென்று நம்முடைய மாநிலத்துடைய பெருமையும் இந்திய ஒன்றியத்துடைய பெருமையும் உலகிற்கு பறைசாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.